ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? ஒரு ஊரில் ஒரு ப்ரொஃபஸர் இருந்தாராம். அவர் ஒரு நாள் அவர் கிளாஸ்க்கு வந்து அவர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் டெஸ்ட் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஈகராக வெயிட் பண்ணாங்களாம். அப்போ எல்லார் கையிலையும் அவர் ஒரு ஒயிட் ஷீட் கொடுத்தாராமா, கொஷின் பேப்பர்னு சொல்லி. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த பேப்பரை ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப அது ஒரு பெரிய ஒயிட் ஷீட்டில் சென்டராக ஒரு பிளாக் டாட் வச்சுருந்துச்சாமா. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதை பார்த்துட்டு என்னடா இது கொஷின் பேப்பர்னாங்க, இதை கொடுத்துருக்காரு அப்படின்னு யோசிச்சாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், இதுதான் உங்களோட கொஷின் பேப்பர். இந்த பேப்பரை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு ஒரு 5 லைன்ஸ் எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாராம்மா. என்ன பண்ணுறதுன்னு புரியல. அப்புறம் எல்லாரும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்களாம். எழுதிட்டு கொஞ்ச நேரத்தில் ப்ரொஃபஸர் கையில் அந்த ஆன்சர் ஷீட்டை கொடுத்துட்டாங்களாம்மா. அப்போ அவர் சொன்னாராம், இதை வச்சு நான் உங்களுக்கு எந்த அசஸ்மெண்ட்டும் போட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்சர்ஸ் ஒவ்வொருத்தரும் எழுதின ஆன்சர் எடுத்து ரீட் பண்ணி காமிச்சாராம். அதில் எல்லாருமே அந்த கொடுத்த ஷீட்ல இருந்து அந்த பிளாக் டாட்டை பற்றி தான் நிறைய எழுதினாங்களே தவிர, அவ்வளோ பெரிய ஒயிட் ஷீட்டில் அந்த சின்ன பிளாக் டாட் இருக்கிறத பற்றி, ஒயிட் ஷீட்டை பற்றி யாருமே எழுதலையாம். அப்போ அதை பார்த்துட்டு அவர் சொன்னாராம், இவ்வளோ பெரிய ஒயிட் ஷீட் கொடுத்து அதில் சின்னதாக ஒரு பிளாக் டாட் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே அந்த பிளாக் டாட் தான் பெருசாக தெரிஞ்சதே தவிர அந்த ஒயிட் ஷீட்டில் இருக்கிற அந்த ஒயிட் கலர் உங்களுக்கு பெருசாகவே தெரியல. இந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே லைஃப்பில் நமக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கும். நமக்கு பாசிட்டிவான எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாமே இருக்க தான் செய்யும். ஆனா நம்ம மைண்ட் எப்படி யோசிக்கும்னா, அந்த பெருசா இருக்கிற நல்லதோ, சந்தோஷத்த எல்லாம் விட்டுரும். அந்த சின்னதா இருக்கிற பிரச்சனைய பத்தி மட்டும் தான் யோசிக்கும். ஹெல்த் இஷ்யூ, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இஷ்யூ, இல்ல நம்மளோட ஃபினான்ஷியல் இஷ்யூ அந்த மாரி அத பத்தி தான் நம்ம மைண்ட் யோசிக்கும். ஸோ எவ்வளோ பெரிய ஒயிட் பேக்கிரவுண்ட்ல அந்த சின்ன பிளாக் டாட் தான் நம்மளுக்கு கண்ணு தெரிஞ்சதுன்னா, நெகட்டிவிட்டி தான் நம்மள மைண்ட் ஆக்குபை பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாரி யோசிக்காம இவ்வளோ பெரிய ஒயிட் ஸ்பேஸ் இருக்கேங்கிற மாதிரி லைஃப்பில் இருக்கிற பாசிட்டிவ் திங்ஸை பாருங்கள். யூ கேன் ரீச் கோல்ஸ் அண்ட் ஷைன் வெல் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாராம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் அது ரொம்ப பிடிச்சி ரொம்ப ஹாப்பியாகி லைஃப்பில் அவங்களோட அந்த பாசிட்டிவ் அப்ரோச் வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டாங்களாம். ஆக்சுவலாக ரீசெண்டாக வந்து லக்கி பாஸ்கர்னு ஒரு மூவி வந்துச்சு. அந்த படத்தில் ஒரு ஒரு டயலாக் கூட இந்த இந்த ஸ்டோரிக்கு நல்லா சிங்க் ஆகும். எப்படின்னா அவருக்கு ஒரே நாளில் கண்டினியூஸாக ஒரு 2, 3 ப்ராப்ளம்ஸ் வரும். அப்போ கூட அவர் ஃப்ரெண்டு கேட்பாரு, "எப்பிட்றா?" அப்படின்னு கேட்கும்போது அவர் இந்த டயலாக் சொல்லுவாரு. அத கேளுங்களேன். உங்க மைண்ட் எவ்வளோ பாசிட்டிவா மாறுதுன்னு பாருங்க. ஒரு நாள் ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கல. அதுக்காக வாழ்க்கை முழுக்க அழுதுட்டு இருக்க முடியாதுல்ல. கேட்டிங்களா? எவ்வளோ சூப்பரான டயலாக் இல்ல? ஒரு நாள்ல கொஞ்ச நேரம் நமக்கு பிடிச்ச மாரி இல்ல. அதுக்காக அந்த டேவையே நம்ம மிஸ் பண்ணிறக்கூடாதுல்ல. சூப்பரான டயலாக்ல. ஸோ, நம்மளும் இதே திங்கிங்கோட, இந்த பாசிட்டிவ் தாட்டோட ஒரு டேவ ஃபேஸ் பண்ணா, எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அந்த பாசிட்டிவிட்டியால அந்த டேவ நம்ம வின் பண்ண முடியும். ஹாப்பியா இருக்க முடியும். டேக் கேர். பை.